بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. இன்றைய பாடமாக நாங்கள் பார்க்க இருப்பது இறுதியான பாடமாக ஜஞ்சானி கிதாபில் வரக்கூடிய இஸ்மு ஜமான் வல் மகான் எப்படி எடுப்பது என்பதை பார்க்க இருக்கிறோம். ஃபி பினாஇ இஸ்மை ஜமான் வல் மகான், இஸ்மு ஜமான் வல் மகான் எப்படி எடுக்கப்படும். இஸ்மு ஜமான் என்று சொன்னால் என்னது? ஒரு செயல் நடக்கும் இடத்தை குறிக்கக்கூடியதற்குரிய சொல். இஸ்முல் மகான் என இடம், இடத்தை குறிக்கக்கூடியது. இஸ்மு ஜமான் என்று சொன்னால் அது நிகழும் காலத்தை குறிக்கக்கூடிய சொல். இந்த ரெண்டுக்கும் இஸ்முல் வர்ஃப்னு சொல்லப்படும். ஏன்னா வர்ஃப்னு சொன்னா நஹ்விலே பார்க்கலாம், அஸ்மா வர்ஃபுடைய வகை இரண்டு வகை. ஒன்று மகான் வர்ஃப், மகான் வர்ஃப் ஜமான் என்று இரண்டா பிரியும். அப்ப இதுலயும் இஸ்முல் ஜமான் இஸ்முல் மகான் என்று இரண்டும் ஹர்ஃப்லயும் வரும். இஸ்முல் வினை சொல்லுடைய மஸ்தரிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மஸ்தர் அடிப்படையான சொல்லிலிருந்து எடுக்கப்படக்கூடிய வகைகளில் ஒன்றுதான் இஸ்முல் ஜமான் வல் மகான் எடுப்பது. மாதி, முதாரி, அம்ரு, நஹி போன்றவைகளை பார்த்தோம். கடைசியாக இஸ்முல் ஜமான் வல் மகான். இது எப்படி எடுக்கப்படும் என்று சொன்னால், வஹுவ மின் யஃஇலு பிகஸ்ரில் ஐன். யஃஇலு என்ற ஃபியல் ஐன் கலிமா முதாரியில் கஸ்ர் செய்யப்பட்டு வர ஃபியல்களில் அலா மஃஇலின், மஃஇல் என்ற வஸனில் எடுக்கப்படும். மக்சூரல் ஐன், ஐன் கலிமா கஸ்ர் செய்யப்பட்டு மஃஇல் என்ற வஸனில் எடுக்கப்படும். முதாரி யஃஇல் என்றிருந்தால் மஃஇல் என்ற வஸனில் வரும். உதாரணமாக கல் மஜ்லிசி வல் மபீதி. மஜ்லிஸ் ஜலச யஜ்லிசு, மஜ்லிஸ் உட்காரும் இடம் அல்லது உட்காரும் காலம் என்று வரும். அதே மாதிரி வல் மபீத் பாத யபீது ஐன்கலிமா முஅத்தல். பொதுவாக ஐன்கலிமா முஅத்தலையும் இதே சட்டம் தான் வரும். வல் மபீதி, மபீத் பாத யபீதுல் இருந்து மபீத் மஃஇல் என்ற வஸனில் வரும். அதே மாதிரி நஸல யன்ஸிலு மன்ஸிலுன், ஃபர்ர யஃபிர்ரு முதாஅஃபான ஃபியல் வரும் பொழுது ஃபர்ர யஃபிர்ரு மஃப்ரிர், மஃப்ரில் இருந்து இத்காம் செஞ்சு மஃபிர்ருன் என்று வரும். இப்போ யஃஇலு என்ற வஸனில் வந்தால் எப்படி வரும்? மஃஇல் என்ற வஸனில் வரும். வமின் யஃஅலு, யஃஅலு என்ற வஸனில் முதாரியான ஃபியல் வந்தால், அதே போல யஃஉலு என்ற வஸனிலும் வந்தால் பிஃபத்ஹில் ஐனி வ தம்மியா, ஐன் கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டு அல்லது தம்ம செய்யப்பட்டு யஃஅலு யஃஉலு என்ற வஸனில் முதாரியான ஃபியல் வந்தால் அதனுடைய இஸ்முல் ஜமான் வல் மகான் அலா மஃஇலின் பில் மஃஅலின் பில் ஃபத்ஹி, ஃபத்ஹை கொண்டு மஃஅல் ஐன் கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டுனா வரும். ஐன் கலிமா முதாரியில் தம்ம சேர்ந்திருந்தாலும் இஸ்முல் ஜமான் வல் மகானில் வரும் பொழுது மஃஅல் ஐன் கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டு தான் வரும். உதாரணமாக ذهب يذهب ல மذهب, فتح يفتح மஃப்தஹ், மஃப்தஹ் திறக்கும் இடம், போகும் இடம் அல்லது காலம். மக்தல் கதல யக்துலு ஐன் கலிமா தம்ம செய்யப்பட்டு வந்ததுக்கு உதாரணம் மக்தல். ஷரிப யஷ்ரபு யஃஅலு மஷ்ரப். அதே மாதிரி காம யகூமு யஃஅலு என்ற வஸன் மகாம் என்று வரும். மகாம் மக்வம் என்று இருக்கும். அஸ்ல்ல வாவுடைய ஹரக்கத்தை முன்னால காஃபு கொடுத்தால் ஐன் கலிமாவுக்கு ஃபவுல் கலிமாவுக்கு கொடுத்தேன்னு சொன்னா வாவை அலிஃபாக பிரிக்கப்படும் ஃபதஹின் காரணமாக. மகாம் மஃஅலுன் என்று வரும். அதே மாதிரி தபக யதுபகு மதுபகு, மதுபகு பதனிடும் இடம் என்ற கருத்தில் வரும். அதே மாதிரி மத்த யமுத்து எப்படி வரும்? மமத்துன், மமத்துன் என்று வரும். அத்த யஅத்து மஅத்துன் என்று இது இதுல முதாஃபான ஃபியல்களில் வரும். இப்ப இதுல சஹீஹான ஃபியல்களும் பார்த்தோம். உதாரணம் முதாஃபான ஃபியல்களும் பார்த்தோம். அதே மாதிரி ஐன் கலிமா முஅத்தலும் பார்த்தோம். லாம் கலிமா முஅத்தலுக்கு என்ன இருக்கு? லாம் கலிமா முஅத்தலுக்கு இப்படி வராது. அதே மாதிரி ஃபவுல் கலிமா முஅத்தலுக்கும் இதே மாதிரி வராது. அதுக்கு வேற தனியான இரண்டு குறிப்புகள் இருக்குது. வஷzzல் மஸ்ஜிது வல் மஷ்ரிகு வல் மக்ரிபு வல் மத்லிபு வல் மத்லிஉ வல் மஜ்ஸிரு வல் மர்ஃபிக். ஆனால் சில சொற்கள் அரபிகளுடைய பாஷையிலே ஷாத்தாக குறைவாக வந்திருக்கிறது. அதாவது குறைவாக சொன்னா அது அப்படி பாவிக்கப்படாது, கியாசுக்கு மாற்றமாக வந்திருக்கிறது. ஆனால் அது புழக்கத்தில் அதிகமாக இருக்கிறது.
என்னது அது? மஸ்ஜித். உதாரணமாக மஸ்ஜித் சஜத யஸ்ஜுது யஃப்உலு என்ற வசனில் வந்தால் மஃஅல் ஐன் கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டுதான் வரணும். ஆனா மஸ்ஜித் ஐன் கலிமா கஸ்ர் செஞ்சு வந்திருக்குது. மஷ்ரிக் ஷரக யஷ்ரிகு அதுல யஷ்ரிகு அல்ல ஷருக யஷ்ருகு அதே மாதிரி கரப யக்ருபு இவைகள் எல்லாம் மக்ரிப். மஷ்ரிக் என்று வந்திருக்குது. தொலஅ யத்லுஉ மத்லஅ என்று வரணும். மத்லிஅ என்று வந்திருக்குது. யஸர யஜ்ஸரு என்று வாரது. மஜ்ஸிர் என்று ஐன் கலிமா கஸ்ர் செய்யப்பட்டு வந்திருக்குது. ரஃபிக யர்ஃபகு ஃபதஹ் செய்யப்பட்டு வர வேண்டும். ஆனா மர்ஃபிக் என்று வந்திருக்குது. ஃபரக யஃப்ருகுல மஃப்ரிக் என்று வந்திருக்குது. சகன யஸ்குனு என்பதில் மஸ்கின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மஸ்கன் என்று தான் வரணும். வல் மன்சிக் வல் மஸ்கித் சகத யஸ்குது வல் மம்பித் நபத யம்புது இவைகள்ல ஃபதஹ் செய்யப்பட்டு தான் வரணும் கியாஸ் படி பார்த்தால். ஆனால் இவைகளில் கஸ்ர் செய்யப்பட்டும் வந்திருக்கிறது. வஹுகியல் ஃபத்ஹு ஃபீ பாதிஹா இவைகள் சிலதிலே ஃபத்ஹும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபத்ஹும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கியாஸுக்கு மாற்றமாக வந்திருக்கிறது. ஆனா ஃபத்ஹும் சொல்லப்பட்டிருக்கிறது சிலவைகள்ல. வஉஜீஸ ஃபீ குல்லிஹா ஆனா இவைகள் அனைத்திலும் ஃபத்ஹ் செய்யறது ஆகுமாக்கப்பட்டுள்ளது. சிலதுல ஃபத்ஹ் செஞ்சும் சொல்லிக்கிறாங்க. மக்லா என்று சொல்லப்பட்டிருக்கு. மஜ்ஸர் அதே மாதிரி மர்ஃபக் மஃப்ரக் மஸ்கன் மஸ்கத் என்று இவைகள் எல்லாம் ஃபத்ஹ் செய்யப்பட்டும் வந்திருக்குது. அடுத்தவைகள் எஞ்சியவைகள்ல ஃபத்ஹ் செஞ்சும் எங்களுக்கு சொல்லலாம் கியாஸ் படிக்கு. அதே மாதிரி வேற உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா மதின்ன வன்ன யதுன்னு முதாஃபான ஃபியல்ல மதின்ன கடைசியில தாவுண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. பின்னால் அதை பத்தி சொல்றாங்க. அப்ப வன்ன யதுன்னு எப்படி வரணும்? மவன்னத்துன்னு தான் வரணும். ஃபத்ஹ் செய்யப்பட்டு தான் வரணும். மதின்ன அதே மாதிரி மஹ்ஷிர் மஹ்ஷர் மஹ்ஷிர் என்று சொல்லப்பட்டிருக்குது. மஅதின் மர்சின் என்பதை போல இப்படி பல சொற்கள் இதுல கொஞ்சத்தை சொல்லிக்கிறாங்க. இன்னும் பல சொற்கள் இருக்குது. அப்ப கியாஸுக்கு மாற்றமாக வந்திருக்குது. எல்லாத்திலையும் ஃபத்ஹும் செய்யப்பட்டும் சொல்லப்பட்டிருக்குது. هذا اذا كان الفعل صحيح الفاء واللام முன்னால சொன்ன சட்டம் يفعل என்று இருந்தா மஃஅல் என்ற வஸன்ல வரும். يفعل يفعل என்ற வஸன்ல முதாரி இருந்தால் மஃஅல் என்ற வஸன்ல வரும். இது எங்க? இது ஃபால் கலிமாவும் லாம் கலிமாவும் சஹீஹான ஃபியலாக இருந்தால், ஃபா கலிமா லாம் கலிமா இல்லத்தில்லாத ஃபியலாக இருந்தால் சஹீஹான ஃபியல்களும் அதே மாதிரி ஐன் கலிமா முஅத்தலும் வரும். அதுல அதே போல முதாஅஃபான ஃபியல்களும் வரும். மஹ்மூஸான ஃபியல்களும் வரும். ஆனால் ஃபாவுல் கலிமா இல்லத்தாக இருந்தால் அல்லது லாம் கலிமா இல்லத்தாக இருந்தால் அதற்கு வேற சட்டம். அம்மா வைருஹு அது அல்லாததாகிறது. ஃபா கலிமா லாம் கலிமா சஹீஹான ஃபியலாக இல்லாம வந்தால் ஃபமினல் முஅத்தல்லில் ஃபாஇ ஃபா கலிமா முஅத்தல்லில் இருந்து மக்சூருன் ஐனுஹு அபதா ஃபா கலிமா முஅத்தல்ல ஃபியல் இஸ்மு ஸமான் வல் மகான் எப்படி வரும்? எப்பொழுதுமே அதனுடைய ஐன் கலிமா கஸர் செய்யப்பட்டு தான் இருக்கும். كالموضع وضع يضع واو فا كلمه معتل موضع موعد وعد يعيد له موعد அதனால ஃபா கலிமா முஅத்தல்லையும் ஞாபகப்படுத்தினேன். வசம யௌசிமு மௌசிம் வஜீல யௌஜலு அது யஃஅல் என்று வந்தாலும் சரி யஃஉல் என்று வந்தாலும் மஃஇல் என்ற வஸன்ல தான் வரும். ஏன்? ஃபாவுல் கலிமா முஅத்தலா இருப்பதனால. மௌஜில் வஜல யௌஜிலு அதே மாதிரி வஜுஹ யௌஜுஹு மௌஜின் என்று வரும். அப்ப இதுல இது வாவியா இருந்தாலும் சரி யாஇயா இருந்தாலும் சரி பொதுவாகவே மஃஇல் என்ற வஸன்ல தான் வரும். ஆனா சில உலமாக்கள் வாவியா இருந்தா மட்டும்தான் மஃஇல் என்று வரும், யாஇயா இருந்தா மஃஅல் என்ற வஸன்ல வரும்னு சொல்லிக்கிறாங்க. அதுல முக்கியமாக நம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட கிதாபில் சொல்லிக்கிறாங்க. உதாரணமாக மைசர் மைமை என்று சொல்லப்படும். அப்படியும் சில உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. வமினல் முஅத்தல் லில்லாமி ஃபா கலிமா முஅத்தல பார்த்தோம். ஆனா அடுத்த முஅத்தல் லாம் கலிமா முஅத்தலா இருந்தால் மஃப்தூஹுன் அபதன் எப்பொழுதுமே ஃபதஹ் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஃபா கலிமா லாம் கலிமா முஅத்தலா இருந்தால் ஃபதஹ் செய்யப்பட்டு தான் இஸ்முல் ஸமான் வல் மகான் வரும். உதாரணமாக என்ன சொல்லப்பட்டு மஅவா அவா யஅவா மஅவா ரமா யர்மி யஃஇலு என்ற வஸன்ல வருது. உதாரணம் மர்மா அங்கேயும் எல்லாத்துடைய பாடத்தில் சொன்னோம் நாங்க. மர்வா ரவிய யர்வா மர்வா வல் மக்வா கவிய யக்வா
மக்வா இதுல இது ஐன் கலிமா லான் கலிமா மாற்றல். ஐன் கலிமா லான் கலிமா இல்லத்துல வந்து சொன்னா என்ன செய்யப்படும்? லான் கலிமா தான் இல்லத்தாக்கப்படும். ஏனென்றால் அதுதான் கடைசியில் வர என்பதனால. அதே மாதிரி தான் ஃபாவு கலிமாவிலையும் லான் கலிமாவிலையும் இல்லத்துல் எழுத்து வந்தா லஃபீஃபுல் மஃப்ரூக்லையும் அதே மாதிரி தான் லான் கலிமா மாற்றல் படித்தான் அதுக்கும் இல்லத்தாக்கப்படும். அதிலையும் மஃஅல் என்ற வசனம் தான் ஒரு உதாரணம். வஆ யஇல மௌஆ மௌஅன் மஃஅன் லான் கலிமா ஹது செய்யப்படும் தன்வீனுக்காக வேண்டி மௌஅன் என்று வரும். தன்வீன் இல்லாம போனன்னு சொன்னா மீண்டும் வரும். வல் மர்ஆ ரஆ யர்ஆ மர்ஆ அதே மாதிரி சஆ யஸ்ஆ மஸ்ஆ சை செய்யும் இடம் மக்ஹா கஹுவா காஃபி ஷாப் அதுக்கு சொல்லுவாங்க மக்ஹா என்று மஃஅல் என்ற வசன்ல தான் வசன் எடுக்கப்படும். இது லான் கலிமா மாற்றல் வந்தன்னு சொன்னா மஃஆ மஃஅன் என்று வரும். அதோட வசன் லான் கலிமா ஹது செய்யப்பட்டு மஃஅன் எல்லாத்துலயும் லான் கலிமா ஹது செய்யப்பட்டு தான் வரும். தன்வீன் ஓட வந்து தன்வீனுடன் வந்தால் தன்வீன் இல்லாம வந்து சொன்னா லா மீன் மீண்டு வரும். அதே மாதிரி தன்வீனோட வந்து ரஃபு ஜர்ருடைய நிலைமை அல்லாத நிலைமைகள் அதாவது நஸ்புடைய நிலைமையில வந்தாலும் யா தரிபட்டு இருக்கும். وقد تدخل على بعضها تاء التأنيث இதுல இஸ்மு ஸமான் வல் மக்கான இஸ்முகள்ல சில வேளை தாவு தஅனீஸும் நுழையும். ஏன் நுழையும்? அது ஒன்றோல் முபாலகாவுக்காக வேண்டி அதிகமாக பாவிக்கப்பட்ட என்பதற்காக வேண்டி அல்லது இராதத்தில் புக்ஆ இடம் என்பதை அது குறிப்பதற்காக வேண்டி தாவு தஅனீஸ் நுழையும். அதுல அரபிகள பாஷையில் அதிகமாக பாவிக்கப்பட்டது மஸ்ரா ஜரா விவசாயம் செய்யும் இடம் மஸ்ரா என்று சொல்லப்படும். மஸ்ரா என்று தான் வரணும். அதே மாதிரி மக்பரா மக்பரத்துன் வல் மஷ்ரகா என்று வரும். வஷதல் மஷ்ருகா வல் மக்புரா இதுல மஷ்ருகா என்றும் சிலர் கேட்கப்பட்டிருக்கு ஷாதா குறைவாக மக்பூரா என்றும் சொல்லப்பட்டிருக்கு பம்மை கொண்டு. இவை இரண்டும் ஹிலாஃபுல் கியாஸாக வந்திருக்கிறது. தா வச்சும் பெரும்பாலும் அரபிகள் பாவிப்பாங்க. மவின்னா முன்னால் சொன்ன மாதிரி அதே மாதிரி மஷ்ரபா மஷ்ரபா என்று வரும். மதரசா மத்பா என்றதெல்லாம் முன்னசுடைய தா வச்சு பாவிக்கப்பட்டிருக்கிறது. ومما زاد على الثلاثه மூன்று எழுத்தை விட இது சுலாசி முஜர்ரத்ல எப்படி வரும்னு சொல்லி சொன்னாங்க. மூன்று எழுத்தை விட கூட வந்தா சுலாசி மஸ்ஜித் ஃபீஹி ஹல்ல அவை அல்லாதவைகள்ல வந்தன்னு சொன்னால் அது எப்படி இஸ்முல் ஸமான் வல் மக்கான் வரும்? கஸ்மில் மஃஊல் இஸ்முல் மஃஊல போல தான் வரும். இஸ்முல் மஃஊலுடைய சீகால தான் இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்து கொடுக்கப்படும். கல் முத்கல் வல் முகாம் தஹல யதுகுலு என்று வந்தா மத்கல் என்று வரும். அதுகல யுதுகிலுவில் இருந்து முதுகல் நுழைவிக்கும் இடம். அதே மாதிரி முகாம் அகாம யுகீமு நிறுத்தும் இடம். முகாம் முஃஅல் முஃஅல் முகாம் அகாம அகாம மஜ்ஹூலும் அதே மாதிரி வரும். அதே மாதிரி முகாம் என்று சொல்லி வரும். இதே மாதிரி தான் சுலாஸ் மஜ்திஃபியான ஃபியல்கள்ல எல்லாம் இதே மாதிரி வரும். அதே போல வேற உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா முஜ்தமா இஜ்தமாவுடைய இஸ்முல் மஃஊலும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இஸ்முல் ஸமான் வல் மக்கான் முஜ்தமா முஸ்தகர் முன்தஹா முன்தஹன் லாங்கலியா மாத்தலாம்னு சொன்னா இன்தஹாவிலிருந்து முன்தஹன் முஃப்தஅன் என்று வரும். அதே மாதிரி முஸ்தௌதா முஸ்தௌதா ومقام مصلى صلى يصلي مصلى مصلى محرنجم 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 اسم المفعول لயும் اسم الزمان والمكانக்கும் ஒரே மாதிரி வரும். அடுத்து சொல்றாங்க وإذا كثر الشيء بالمكان ஒரு இடத்துல சில பொருட்கள் அதிகமாக இருந்தால் قيل فيه அதிலேயும் சொல்லப்படும் அதிகமாக இருக்கிற இடம். உதாரணமாக இலைகள் அதிகமாக இருக்கிற இடம் சிங்கம் அதிகமாக இருக்கும் இடம் என்று சொல்லி அந்த இடத்தை குறிக்கக்கூடியதா வந்து சொன்னா قيل فيه مفعلة من الثلاثي المجرد ثلاثي مجرد கூறிய சொல்லாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட சொல் ثلاثي مجرد கூறியதாக இருந்தால் مفعلة என்ற வசனில் எடுக்கப்படும். அதாவது இஸ்முல் ஜாமித் ஜாமிதான இஸ்ம் சர்ஃப் செய்ய முடியாத ஏதாவது ஒரு இஸ்ம் ஒன்றிலிருந்து அதுல அது அந்த இஸ்ம் சார்ந்தது அதிகமாக இருக்கும் என்று சொன்னார். உதாரணமாக சிங்கம் அது ஒரு இஸ்ம்
அது அதிகமாக இருக்கும் இடத்தை குறிப்பதற்காக வேண்டி எங்களுக்கு மஃஅலத்துன் என்ற வசன்ல பாவிக்கலாம். உதாரணமாக மக்ஸதத்துன் என்றால் சிங்கம் அதிகமாக இருக்கும் இடம் என்று பாவிக்கலாம். சுலாசி முஜர்ரதாக இருக்கணும், அசத்லிருந்து தான் வந்தது. ஃபயகாலு அர்துன் மஸ்பஅத்துன் சபு, ஐவாய் மிருகங்கள் அதிகமாக இருக்கும் இடம். மக்ஸதத்துன் சிங்கம் அதிகமாக இருக்கும் இடம். மஸ்அபத்துன் ذئبிலிருந்து வந்தது, அதெல்லாம் சுலாசி. மபுதஹத்துன் ومقصأة. அப்ப இவைகள் மஸ்அபத்துன் வரும். அதே மாதிரி மஅனபத்துன் இனப் அதிகமாக இருக்கும் இடம். மௌரகத்துன் வரக் இலைகள் அதிகமாக இருக்கும் இடம். மஸ்ஹபத்துன் ذهب தங்கம் இருக்கும் இடம். அதே மாதிரி மர்மலத்துன் ரமல் இருக்கும் இடம், என்னது மணல் இருக்கும் இடம் என்று சொல்லி வரும். அதாவது இவைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் இடம் என்பதை குறியக்கூடியதாக ஒரு இஸ்முல் ஜாமிதிலிருந்து எடுக்கப்படும். அதே மாதிரி சுலாசி அல்லாத ஃபியத்கள் இருந்து வந்தாலும் என்ன எப்படி வரும்? சுலாசி அல்லாத ஃபியத்கள் இருந்து வந்தால் அது அந்த இஸ்ம் சுலாசியான எழுத்தை விட மேலதிகமான எழுத்துக்கள் அதில் இருப்பதாக இருந்தால், மேலதிகமான எழுத்துக்கள் இருந்தால் அந்த மேலதிகமான எழுத்துக்கள் ஹதுஃப் செஞ்சிட்டு அதனுடைய அடிப்படையான எழுத்துக்கள் வச்சு எங்களுக்கு மஃஅலத்துன் வஸனுக்கு எடுக்கலாம். அதுக்கு உதாரணம் தான் மபுதஹத்துன். அதனுடைய இஸ்ம் எப்படி? பித்தீஹ். பித்தீஹ் அஞ்செழுத்து வரக்கூடியது பித்தீஹ். அப்ப அதுல ஒரு இரண்டு தா இல்ல முதாஃபாகப்பட்டிக்கு அது ஜாயிதா வந்திருக்கு, அதை ஹதுஃப் செய்யப்படும். அதே மாதிரி யாவும் ஹதுஃப் செய்யப்படும். அப்ப அதுல இருந்து மபுதஹத்துன் பித்தீஹ் அதிகமாக இருக்கும் இடம் என்று சொல்லப்படும். அதே மாதிரி மக்ஸஅத்துன் கிஸ்ஸாஉன் கிஸ்ஸாஉன். அப்ப அதுல இருந்து எடுத்துன்னு சொன்னா ஜாயிதான எழுத்துக்கள் ஹதுஃப் செஞ்சிட்டு மக்ஸஅத்துன். அதே மாதிரி கஸால், கஸால் நாலு எழுத்து வரது கஸால், அதிலிருந்து கஸால் அதிகமாக இருக்கும் இடம் என்று சொன்னா மக்ஸலத்துன் என்று எங்களுக்கு சொல்லலாம். மக்ஸலத்துன். அப்ப இந்த வஸன் தஸ்னியா எப்படி வரும்? மஃஅல். அதே மாதிரி இஸ்மு ஸமான் வல் மகான் வரும். மஃஇல் என்று வரும். மஃஅல் என்று வரக்கூடிய ஃபியல்கள் மஃஅலானி என்று தஸ்னியாவை சொல்லுவோம். மஃஇல் என்று வரக்கூடிய வஸன்களுக்கு மஃஇலானி என்று தஸ்னியாவை சொல்லி, ஜம் வந்து எல்லாத்துலயும் ஒரே மாதிரி வரும். மஃபாயிலு என்று வரும். மஃபாயிலு என்று வரும். இங்க சுலாஸ் மஸ்ஜித் ஃபீல வரக்கூடிய இடத்தை அதிகமாக இருக்கக்கூடியது குறிப்பதற்காக வேண்டி மஃஅலத்துன் என்ற வஸன் பாய்க்கப்படும். சுலாசியா இருந்தா சுலாஸ் மஸ்ஜித் இருந்தான்னு சொன்னா மேலதிகமான எழுத்து அதுல நீக்கினது பின்னால அடிப்படை மூன்று எழுத்துல வந்தாலும் என்ன செய்யப்படும்? மஃஅலத்துன் என்ற வஸன்ல கொண்டு வரப்படும் மேலதிகமான எழுத்து ஹதுஃப் செஞ்சிட்டு. அது இல்லாம ருபாயா இருந்தா அடிப்படையிலேயே 4 எழுத்து, அடிப்படையிலேயே 5 எழுத்து அல்லது 6 எழுத்து வரக்கூடியதாக இருந்தன்னு சொன்னால் அதுல என்ன செய்யப்படும் என்று சொன்னால் இப்படி எந்த வஸனும் எடுக்கப்பட மாட்டாது. மாறாக அதுல அதிகமாக இருக்கும் என்ற கசீர் என்ற சொல்லை சேர்த்து சொல்ல வேண்டும். அதுக்கு உதாரணமாக ஸஅலப் 4 எழுத்து இருக்குது, அதுல கசீரு ஸஅலப் மகானும் கஸர ஃபீஹி ஸஅலப் அல்லது மகானும் கசீரு ஸஅலப் உஸ்ஃபூர் கசீருல் உஸ்ஃபூர் அப்படி என்று சொல்லி சொல்லப்படும். அல்லது அதில் இன்னொரு சொல் இருக்குது கீல், சாதாரண கவுல் ஒன்று அதனுடைய இஸ்முல் ஃபாயிலுக்குரிய வஸனில் எடுக்கப்படும். அந்த சொல்ல இஸ்முல் ஃபாயிலுக்கு ஒரு ஃபியலாக மாற்றி 4 எழுத்து வரக்கூடியது 5 எழுத்து வரக்கூடியது அதில் இஸ்முல் ஃபாயிலுக்கு மாற்றி அல்லது இஸ்முல் மஃபூலுடைய சீகால எடுக்கப்படும். உதாரணமாக அக்ரப் 4 எழுத்து வந்திருக்கு. அப்ப அதை அக்ரப என்று மாத்தினு சொன்னா முஅக்ரபுன் முஅக்ரபன் முஅக்ரபத்துன் என்று வரும். எப்படி? முஅக்ரபத்துன் திஃதா முதஃதஅத்துன் ஸஅலப் ஸஅலப என்று வச்சு அதனுடைய இஸ்முல் மஃபூலா ஆக்கினோம் சொன்னா முஸஅலப் என்று இருக்கும். தாவ சேர்த்து முஸஅலபத்துன் என்று சொல்லப்படும். அர்னப் முஅர்னபத்துன் அன்கபுத் அன்கப் முஅன்கபத்துன் என்று இவைகள் வரும். அப்ப இது சுலாசி ருபாயிகள்ல எப்படி இஸ்மு ஸமான் வல் மகான் எடுக்கப்படும் சொல்லி நாங்க பார்த்தோம். இதனுடைய அடிப்படை எங்க சொல்லப்படணும்? முதாஃபுடைய முஅத்தலுடைய பாடங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டதுன்னு சொன்னா எல்லா சஹீஹான ஃபியலையும் சாலிமான ஃபியலையும் நாங்க பார்த்துட்டு கடைசியா இஸ்முல் ஸமான் இஸ்முல் மகான் இஸ்முல் ஆலத் எல்லாம் பார்த்ததுக்கு பின்னால எல்லாத்துடைய சர்ஃபும் எங்களுக்கு சேர்த்து சொல்ல முடியதாக இருந்திருக்கு. ஆனா கடைசியில கொண்டு வந்து இருக்கிறாங்க. அடுத்தது சொல்றாங்க இஸ்முல் ஆலத். இஸ்முல் ஆலத், ஆலத்னு சொன்னா கருவி, ஒரு செயலை செய்யும் கருவியை குறிக்கக்கூடிய ஒரு
சொல். சில கருவிகளுக்கு தனிப்பட்ட பெயர்கள் இருக்கு, இஸ்ம்லே அது மஷூராக இருக்கும். ஆனா நாங்க செய்யக்கூடிய செயல்கள் இருந்து அந்த செயல் எந்த கருவியின் மூலமாக நடக்குமோ அந்த கருவிக்கும் நாங்க அந்த ஃபியலில் இருந்து அந்த மஸ்தரில் இருந்து அதற்கும் இஸ்ம் ஒன்றை உருவாக்கி சொல்லலாம். அது எந்த சீகால வரும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இஸ்ம் وأما اسم الآلة اسم الآلة இருக்கிறது. وهو اسم الآلة என்னது ما يعالج به الفاعل المفعول செய்யக்கூடியவர் செய்யப்படக்கூடிய ஒன்றை எதை கொண்டு அதை நிகழ்த்துவாரோ எந்த கருவியை கொண்டு செய்வாரோ அதுக்கு தான் இஸ்முல் ஆலத் என்று சொல்வார். லிவுசூலில் அஸரி இலைஹி அதனுடைய இவருடைய செயலுடைய பிரதிபலிப்பு அந்த செய்யப்படக்கூடியதின் பக்கம் போய் சேருவதற்காக எதை கொண்டு அவர் சிகிச்சை செய்வாரோ முயற்சி செய்வாரோ அதுக்கு தான் இஸ்முல் ஆலத் என்று சொல்லப்படும். அது எந்த வசன்ல வரும்? ஃபயஜீஉ அலா மிஸாலி மிஃஅலின் வ மிஃஅலத்தின் வ மிஃஆலின் வஹ்தான்ல முஃப்ரதான சீகா மூன்று சீகாக்கள்ல பாவிக்கப்படும். மிஃஅலுன் மிஃஅலத்துன் மிஃஆலுன் என்ற சீகாக்கள்ல பாவிக்கப்படும். உதாரணமாக மிஹ்லபின் ஹலப அதுல முதாரி யஃப்இல் இருந்தாலும் சரி யஃப்அல் இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான், ஒரே வசனுக்கு மீமுக்கு கடைசி ஆரம்பத்துல மீம் ஒன்று அதிகப்படுத்தி அதுக்கு கசர் செய்யப்பட்டு வரும். மிஹ்லபுன் ஹலப யஹ்லிபுல் மிஹ்லப் கஸஹலிருந்து மிக்ஸஹ மிக்ஸஹ ஃபதஹ யஃப்தஹு மிஃப்தாஹ் மிஃஆல் என்ற வசனுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி மிஸ்ஃபாத் ஸஃபா யஸ்ஃபு மிஸ்ஃபாத் மிஃஅலத்துன் என்ற வசனுக்கு உதாரணம். வகாலு மிர்காத் அலா ஹாதா இதன்படி மிர்காத் என்றும் சொல்லப்படும். அவன் ஃபதஹல் மீம அராதல் மக்கான மர்காத் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மிர்காத்ல மிர்காத் என்று வந்தா அது இஸ்முல் ஆலத்துக்கு வரும். இஸ்முல் ஆலத் ஏறும் கருவி. சிலவங்க அந்த ஏனிக்கு மர்காத்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஏறும் இடம் அது. அதுல ஃபதஹ் செஞ்சு சொன்னா மர்காத் என்று வரும். ஏன் அப்படி வரும்? இஸ்முல் மக்கானுக்கு மஃஅல் என்ற வசன்ல வரும். அதே மாதிரி தாவுண்ட அதிகப்படுத்தியும் சொல்லப்படும். அப்ப மர்கயத்துன் என்றிருக்கும். இல்லத்தாக்கி மர்காத் வகிய யர்கா லாங்கலியமாத்தல்ல மர்கன் என்றிருக்கும். தா சேர்ந்து வந்ததுனால மர்கயத்துன் என்று வரும். பிறகு யாவ இல்லத்தாக்கி மர்காத்துன் என்று இஸ்முல் மக்கான் ஜமானுக்கு சொல்லப்படும். அப்ப இவைகள் இந்த சீகாக்கள்ல மிஃஅல் மிஃஅலத்தின் மிஃஅல் என்ற சீகால தான் வரும். உதாரணம் மிஃஅலுக்கு வேற உதாரணம் மிஹ்லப் மிப்ரத் மிகஸ்ஸுன் மிகஸ்ஸுன் முதாஃப் உதாரணம் மிகஸ்ஸுன் கஸ்ஸ கத்தரித்தான் துண்டித்தான் துண்டிக்கும் கருவி கத்திரி மிப்ரத் இது சொல்லப்படும். மிஃஅலத்துனுக்கு உதாரணம் அதிகமாக நாங்க பாவிக்கிறது தான் மிக்னஸ மிக்னஸத்துன் மிஸ்தரத்துன் மிஸ்தரத்துன் மிஃஅலத்துன் புட்ரூல் மிர்வஹத்துன் ஃபாக ஆங்கிலிய மாத்தல்ல மிஃஅல் என்ற வசன்ல இல்லத்தக்கப்பட மாட்டாது. மிர்வஹத்துன் ராஹ அது அங்க நாங்க பார்த்தோம். அதே மாதிரி இந்த மிஃஅலத்துன் என்ற வசன் தான் லாங்கலிமா முஅத்தலான ஃபியல்களுக்கு அதிகமாக பாவிக்கப்படும். அந்த இல்லத்துடைய பாடத்திலையும் நாங்க சர்ஃப் செய்யறதுக்குள்ளேயும் சொன்னோம். இதுல உதாரணம் வந்திருக்கு மிஸ்ஃபாத்துன் மிர்காத்துன் என்று வந்திருக்குது. மிம்ஹாத்துன் துடைப்பம் மிம்காத் மிஷ்காத் எல்லாம் லாங்கலிமா முஅத்தல் உதாரணம். லாங்கலிமா முஅத்தல்ல பெரும்பாலும் மிஃஅலத் என்ற வசன் தான் வரும். அதே மாதிரி மிர்சாம் எழுதும் வரையும் கருவி மிர்சாம் என்று சொல்லுவோம். அது மிஃஅல் என்ற வசன். ஏன்னா அடுத்த வசன் மிஃஆல் என்ற வசன். மிஃப்தாஹ் மிர்சாம் மிக்ராப் பரத கத்திரிக்கும் கத்திரிக்கோல் மீசான் மீசான் மிஃஆல் மிக்கியால். அதே மாதிரி மிர்ஸாஉன் மிர்ஸாஉன் என்னத்துக்கு லாங்கலிய மாத்தல் ஒரு மிர்ஸாயுன் என்று இருக்கும். யா அலிஃபுக்கு பின்னால ஜாயிதன் அலிஃபுக்கு பின்னால் வந்ததுனால ஹம்சா வாபிரட்டி மிர்ஸா என்று வரும். மிக்கியால் கால கீழு ஐங்கலிய மாத்தல்ல இல்லத்தாக்கப்படாம சஹீஹான ஃபியல் மாதிரியே வரும். மீசான் என்பது அது மீசான் என்பது ஐங்கலிய மாத்தலுக்கு உதாரணம். மிஃஅல் என்ற வசனம். இதனுடைய தஸ்னியா மிஃஅலானி ஜம் எப்படி இருக்கும்? மஃபாஈலு மஃபாஈலு என்ற வசனில் வரும். வஷத்த முதுஹுனு ஆனா சில இஸ்முல் ஆலத்தாக வரக்கூடிய சில இஸ்ம்களை இந்த வசன் அல்லாம வேற வசன்ல ஷாதாக பாவிக்கப்பட்டிருக்குது. எப்படி உதாரணமாக முதுஹுன் தஹன துஹுன் எண்ணெய் போடும் கருவி எண்ணெய் போத்தல் என்று சொல்லப்படும். முதுஹுன் எப்படி வரணும்? மிதுஹன் மிஃஅல் என்ற வசனம் தான் வரணும். இனாஉன் யுஜஅலு ஃபீஹி துஹுன்
எண்ணெய் ஊற்றும் கருவி குப்பி என்று சொல்லப்படும். முஸ்உத் முஸ்உத்னு சொன்னா சுஊத் மூக்குக்கு, அதாவது இனாவும் யுஜஅலு ஃபீஹி சுஊத். சுஊத்னு சொன்னா தவாவும் யுஸப்பு ஃபில் அன்ஃபி, மூக்குல ஊற்றப்படக்கூடிய மருந்து, அந்த மருந்தை ஊற்றி வைக்கும் போத்தல் என்று சொல்லப்படும். முதுக்குன் தப்ப இடிக்கும் கருவி, மைதப்பு பிஹில் அஷ்யாஉ சுல்பா இடிக்கிற உரலுக்கு எங்களுக்கு சொல்லலாம். முன்ஹுலுன் அரைக்கும் கருவி, அதாவது மா யுன்ஹலு பிஹி தகீக், மா அதை அதனுடைய நுகால் எல்லாம் போகிறதுக்காக வேண்டி, அதனுடைய ஊத்தைகள் எல்லாம் போகிறதுக்காக வேண்டி அரைக்கிற மாவரி முன்ஹுல். முக்ஹுலத்துன் முக்ஹுலத்துன் எது குஹுல், சுர்மா குப்பி, அதுக்கு சொல்லப்படும். இனாவு யுஜஅலு ஃபீஹில் குஹுல், மிக்ஹலான்னு தான் வரணும். அதே மாதிரி முக்ஹலத்துன் என்று சுர்மா இருக்கிற குப்பிக்கு சொல்லப்படும். அதே மாதிரி மிக்ஹல் என்று இதுக்கும் சொல்லப்படும். என்னது சுர்மா பூசுற ஊத், அதனுடைய குச்சிக்கும் சொல்லப்படும். முஹ்ருதத்துன் முஹ்ருதத்துன் சொன்னா மா யுஜஅலு ஃபீஹி அஸ்னான், இனாவு யுஜஅலு ஃபீஹி அஸ்னான், அதாவது ஹேண்ட் வாஷ், கை கழுவதற்கு பாவிக்கப்படக்கூடிய அந்த ஷெம்போ போன்றது, அது ஊற்றி வைக்கும் கருவி, அது அஸ்னான்கள் ஊற்றி வைக்கும் கருவி. முஹ்ருபா ஹுர்திலிருந்து வந்தது. மத்மூமத்தல் மீமி வல் ஐனி, ஐன் கலிமா பம்மு செய்யப்பட்டிருக்குது, அதே மாதிரி மீமும் ஆரம்பத்தில் வர மீமும் பம்மு செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. வஜாஅ மிதக்குன் வ மிதக்கத்துன், மிதக்குன் தக்க எதுக்குலிருந்து மிதக்குன் மிதக்கத்துன் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அலல் கியாஸ், கியாஸின் படிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதுக்குன் என்று சொல்லியும் வந்திருக்கிறது. அப்ப அசல் படி பார்த்து சொன்னா மிஃஅல் என்ற அல்லது மிஃஆலுன் மிஃஆலத்துன் என்ற வஸன்கள்ல இஸ்முல் ஆலத் வரும். தன்பீஹும், அடுத்த பாடம் சொல்ல போறாங்க பினாஉல் மர்ரா, இஸ்முல் மர்ரத் எடுக்கும் முறை. ஆனா இது ஒரு செயலிலிருந்து அதுக்கு நேரடியாகவே அது செய்யும் கருவியை குறிக்கக்கூடிய சொல் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில இஸ்முகள் வந்திருக்குது, அது அதற்காக வேண்டிய முஸ்தக் இல்லாத இஸ்முகள், அது அந்த கருவிக்கு குறிப்பாக பேர் வைக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக குதூம், கோடரிக்கு சொல்லப்படும் குதூம், அதே மாதிரி ஃபஸ், சிக்கீன், இவைகள் வந்து நாங்க இஸ்ம வச்சு ஃபியலுடைய மஸ்தரிலிருந்து இந்த மிஃஅல் என்ற வசனம் எடுத்து சொல்றல்ல, அது குறிப்பிட்ட அதுக்காக வேண்டிய பெயர்கள் வந்திருக்குது. அதே மாதிரி இஸ்முல் ஆலத்துடைய பாடத்துல இந்த கிதாபுகளை இந்த சீவாக்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா பின்னால வந்த முத்தாஹிரீங்கள் இடத்துல மஜ்மஉல் லுகவி அல் காஹிரி, காஹிரால இருக்கிற மிஸ்ரில் இருக்கிற மஜ்மஉல் லுகவியில இந்த சம்பந்தமாக அவங்க பஹஸ் பண்ணின பொழுது அதனுடைய கடைசி முடிவாக சொல்லப்பட்டுச்சு. அதுல 2 முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. ஜவாஸு இஷ்திகாக் இஸ்மில் ஆல மினல் ஃபிஅலில் லாசிம், லாசிமான ஃபியல் இருந்து இஸ்முல் ஆலத் எடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முறியடிக்கப்பட்ட முக்கியமான விடயம் உதாரணம் மிர்காத், மிஸ்வாத், மிஅராஜ் என்பதை போல. இன்னும் ஒரு விடயம் இதாஃபத்து பஅதி ஸியக் இஸ்மில் ஆலத்தி மஅ ஸியக் ஸலாஸில் மஷ்ஹூரா, இந்த 3 சீகாவும் மஷ்ஹூராக இருக்குது, கிதாபுகள் எல்லாம் இருக்குது. ஆனா இதோட இன்னும் பல சீகாக்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆலத்துக்குரிய வரக்கூடிய பெயர்களை கவனிச்சு அந்த சீகால அதிகமாக ஆலத்துகள் வந்திருப்பதனால அதையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, இஸ்முல் ஆலத்துக்கு மஸ்தர்லிருந்து எடுக்கப்பட்ட முஸ்தக்லிருந்து எடுக்கப்பட்டது என்று அதை அவங்க சேர்த்திக்கிறாங்க. அது என்ன வசனங்கள், ஃபஆலத்துன் என்ற வசனம். உதாரணமா வஸ்ஸாலா, சல்லாஜா, சம்மாஆ கேட்கும் கருவி, இவைகள் எல்லாம் வஸ்ஸாலா கழுவும் கருவி, வாஷிங் மெஷின், சல்லாஜா கூலாக்கும் கருவி, இது போன்று பாதுகாப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபிஆலுன் என்ற வசனையும் சேர்த்திக்கிறாங்க. உதாரணமா ஹிசாமுன், சிவாக்குன், சிவாக், இஸ்தாக பல் துலக்கும் கருவி என்று வரும். ரிதா மூடும் கருவி, வரிதா அணியும் தலையில் அணியும் கருவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரிதா அணியும் ஆடைக்கு சொல்லப்படும். அதே மாதிரி ஃபாயிலத்துன் என்ற வசனையும் சேர்த்திக்கிறாங்க. உதாரணமாக சாகியத்துன், வஹாசிபத்துன், ஹாசிபா என்னது ஹாசிபான்னு சொன்னா கால்குலேட்டர்,
நாகிலா போன்ற இஸ்ம்களை உதாரணமாக சொல்றாங்க. அது மாதிரி ஃபாஊல், ஃபாஊல் என்ற வசனிலையும் அதிகமான இஸ்முல் ஆலத்துகள் வந்திருப்பதனால அதையும் சேர்த்துக்கிறாங்க. நாகூஸ், சாதூர், நாகூர் என்பதை போல. அப்ப இது நஹுல் வாஃபியில இந்த விஷயங்கள், நஹுல் வாஃபி என்ற முக்கியமான கிதாபில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மஜ்மூஉல் லுகவியில் எடுத்த முடிவுகளின்படி இந்த இஸ்ம்களையும் இந்த வசன்களையும் சீவாக்களையும் சேர்த்திக்கிறாங்க. இது ஃபாயிதாவுக்காக வேண்டி நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னும் சில இஸ்ம்கள் ஜாமிதான இஸ்மிலிருந்து இஸ்முல் மர்ரத், எப்படி அசதிலிருந்து அசத் அதிகமாக இருக்கும் இடத்தை குறிப்பதற்காக மஃஅல் என்ற வசனில் மஃஅலத்துன் என்று சொல்லப்பட்டுச்சோ, அதே மாதிரி கருவிகளை குறிப்பதற்காகவும் ஜாமிதான இஸ்மிலிருந்து ஒரு இஸ்மிலிருந்து அது எடுக்கப்பட்ட சில இஸ்ம்களும் இருக்குது, சீவாக்களும் இருக்குது. அது உதாரணமாக மிஹ்பரத்துன், ஹிபரிலிருந்து மிஹ்பரா மை இருக்கும் கருவி. அதே மாதிரி மத்தரிலிருந்து மிம்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிலிருந்து மிஸ்வத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாம வேற இந்த கியாசான சீவாக்களுக்கு மாற்றமான இஸ்ம்களும் இருக்குது. அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குதூம், ஃபஸ், சிக்கீன் என்பது மாதிரி. இதோட இஸ்முல் ஆலத்துடைய பாடமும் முடியுது. அடுத்தது தன்பீஹுன் பினாவுல் மர்ரா, மர்ரத் ஒரு தடவை செய்தல் என்பதை குறிக்கும் சொல். பினாஉல் மர்ரதி மின் மஸ்தரி சுலாசியில் முஜர்ரத், சுலாசி முஜர்ரதுடைய மஸ்தரிலிருந்து மர்ரத் ஒரு தடவை செய்தல் என்பதை குறிப்பதற்காக இஸ்முல் மர்ரத் எடுக்கப்படும். அந்த அமைப்பு யகூனு அலா ஃபஅலத்தின், ஃபஅலத்தின் என்ற வசனின் மீது வரும். பில் ஃபத்ஹி, ஃபத்ஹை கொண்டு. ஃபதகூல் நீ சொல்வாய் தரப்து தர்பத்தன், ஒரு தடவை அடித்தேன் என்று சொல்வதற்காக வேண்டி தரப்து மர்ரத்தன் என்று சொல்ல தேவையில்ல, தரப்து தர்பத்தன் ஒரு அடியா அடித்தேன். வகம்து கௌமத்தன் ஒரு முறை நின்றேன் என்று அப்படி இலகுவாக எங்களுக்கு இந்த கருத்தின் படிக்கு சொல்லலாம். அதே மாதிரி நஃபக்து நஃப்கத்தன் ஒரு முறை ஊதினேன் என்ற கருத்தில் வரும். அப்ப வமிம்மா ஜாத அலா ஸலாஸதி, அப்ப இது சுலாசி மஸ்ஜித், சுலாசி முஜர்ரத்ல ஃபஅலத் என்ற வசனில் வரும். சுலாசி மஸ்ஜித் ஃபீல அடிப்படையான இடத்துல மேலதிகமா வந்தன்னு சொன்னா என்ன செய்யறது? பிஸியாதத்தில் ஹாஇ, ஹா அதனுடைய மஸ்தரோட ஹாவை அதிகப்படுத்துவது கொண்டு. இப்ப சுலாசி முஜர்ரத்ல அதனுடைய மஸ்தர்ல இருந்து எடுக்கப்படும். எப்படி மஸ்தரோட கடைசியில் தாவை அதிகப்படுத்தி ஃபாலத்தின் என்று எடுக்கலாம். அதை சுலாஸ் மஸ்ஜிஃபியா இருந்துன்னு சொன்னா அதனுடைய மஸ்தரோட ஹா, அதாவது தாவுல் மர்பூத்தாவை சேர்த்து எங்களுக்கு இஸ்முல் மர்ரத்துக்கு நாங்க எங்களுக்கு எடுக்கலாம். அதாவது இங்க ஹான்னு சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னா அதை நிறுத்தும் பொழுது ஹாவுடைய முடிச்சல தான் நிறுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. கல் இஅதா, அஅதா யுஅதி இஅதாஉன், அப்ப அதை இஸ்முல் மர்ரத் எடுக்கணும்னு சொன்னா أعطيت إعطاءة، إعطاءة. والانطلاق، والانطلاق انطلق انطلاق، احتمل احتماله، انطلاقه انطلاقه، احتماله. استقام استقامة ஒரு முறை என்ற கருத்திலையும் வரும். இஸ்திகாமா வராது, மாறாக احتماله. تعلم يتعلم تعلما، تعلمه تعلمت تعلمتன் என்று வசன்கள் எல்லாத்திலையும் தாவுடைய சேர்த்துன்னு சொன்னா அது மர்ரத்தை குறிக்கக்கூடியதாக வரும். இல்லாம ஃபீ தாவு தஅனீஸ் மின்ஹுமா, இந்த இரண்டிலிருந்தும் சொன்னா என்னது? சுலாசி முஜர்ரதா இருக்கலாம், மஸ்ஜித் ஃபீஹா இருக்கலாம். இவைகள்ல சில மஸ்தர்கள் தாவு தானீஸை கொண்டுதான் முடிக்கப்படும். தாவு தானீஸ் கட்டாயமாக மஸ்தர்ல வரும், அப்படித்தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பியற்கள்ல எப்படின்னு சொன்னால் ஃபல் வஸ்ஃபு ஃபீஹி பில் வாஹிததி, அதில வாஹிதா என்பதை கொண்டு வர்ணிக்கப்படும். வாஹிதா என்பதை பின்னால் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா உதாரணமாக பார்த்தா ககௌலிக ரஹிம்துஹு ரஹ்மத்தன் வாஹிதத்தன், ரஹ்மத்தன் என்பது அதனுடைய அடிப்படையான மஸ்தர். இப்ப ரஹ்மத்தன் என்று சொன்னா அது மஸ்தரா அல்லது இஸ்முல் மர்ராவை குறிக்குமான்னு சொன்னா இஸ்முல் மர்ராவை குறிப்பதற்காக வேண்டி வாஹிதத்தன் என்ற சிஃபத்தையும் அங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். ரஹிம்துஹு ரஹ்மத்தன் வாஹிதத்தன். அதே மாதிரி தஹ்ரஜ்துஹு தஹ்ரஜத்தன் வாஹிதத்தன். அகாம யுகீமு இகாமத்தன், இகாமத்தன் மஸ்தர்ல என்ன வந்திருக்குது? தா வந்து அப்ப இகாமத்தன் வாஹிதத்தன். இஸ்தகாம இஸ்திகாமத்தன் வாஹிதத்தன் என்று தாவை சேர்த்து கொள்ள வேண்டும். அது சுலாசியில முஜர்ரதில இருக்கலாம் அல்லது மஸீத் ஃபீஹி அலையாவது இருக்கலாம். எதிரியா இருந்தாலும் அதனுடைய வஸ்ஃபை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு தடவை செய்வதை குறிக்கக்கூடியதாக வரும்.
அடுத்தது பினாஉல் ஹைஅ. ஹைஅ ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய சொல். வல் ஃபிஅலத்து பில் கஸ்ரி, கஸ்ரை கொண்டு ஃபிஅலத் என்பது லின்னௌஇ மினல் ஃபிஅலி, ஃபிஅலிலிருந்து செயலிலிருந்து ஒரு அமைப்பை ஒரு வகையை குறிப்பதற்காக வேண்டி வரும். எந்த வகை, அவர் இந்த 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 முறையில் உட்கார்ந்தார், அவருடைய உட்கார முறை இப்படி இருக்குது என்று சொல்வதற்காக வேண்டி பாவிக்கப்படும். தகுல் உதாரணமாக ஹுவ ஹஸனு திஅமஹ், திஅமஹ் சாப்பிடும் முறை அழகானது, அழகானவர். வல் ஜில்ஸ உட்காரும் முறையில் அவர் அழகானவர் என்று வரும். சமுத்தியமஹ் வல் ஜில்ஸ என்று ஃபிஅலத்துன் என்ற வஸன்ல வரும். அதே மாதிரி உதாரணமாக சொல்லணும் ஸைதுன் வகஃப விக்ஃபத்தல் அஸதி, விக்ஃபத்தல் அஸதி சிங்கம் நிற்கும் முறையில், சிங்கம் நிற்பது போன்று அதனுடைய அமைப்பில் ஸைத் நின்றான் என்ற கருத்துல வரும். இப்ப ஸைதுன் வகஃப விக்ஃபத்தல் அஸதி, விக்ஃபத் நிற்கும் முறையில், நிற்கின்ற தோற்றத்தில் அவர் ஸைத் நின்றான் என்ற கருத்துல வரும். அதே மாதிரி ஜலஸ அம்ருன் ஜில்ஸத அபீஹி, அவனோட வாப்பா உட்கார்றது மாதிரி உட்கார்ந்து, அப்படின்னு சொல்வதற்கு என்ன வசன் பாவிக்கப்படும்? ஜில்ஸத அபீஹி. வமஷா மிஷ்யத்தல் முக்தால், பெருமைக்காரனுடைய நடையாக நடந்தான், பெருமைக்காரன் நடக்கிற தோற்றத்தில் நடக்கிற முறையில் அவன் நடந்தான் என்று சொல்லி அந்த வசன்கள்ல சொல்லப்படும். அடுத்ததாக இதோட இமாம் ஜன்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கிதாபை முடிக்கிறாங்க. ஆனா அதோட இன்னும் சில விஷயங்கள் நாங்க பார்ப்போம். இதுல சுலாசி முஜர்ரத் எடுக்கிற முடிய சொல்லப்படுது ஜில்ஸான்னு சொல்லி. அப்ப சுலாசி மஸ்தர் எப்படி எடுக்கப்படும்? அதுல சிலராக சொல்றாங்க அதோட என்ன செய்யப்படும்? மஸ்தரோட எடுக்கப்படும். அதனுடைய இஸ்முல் மர்ரா எப்படி எடுக்கப்படுதோ அதே மாதிரி எடுக்கப்படும். எப்படி தா ஒன்று அதிகப்படுத்தி அதோட ஹசன் அல்லது கபீஹ் அதனுடைய அமைப்பை அழகை சேர்த்துக் கொள்ளலாம். உதாரணமாக ஹசனுல் இன்திலாகா, ஹசனுல் இன்திலாகா அழகான முறையில் நடக்கக்கூடியவர். கபீஹுல் முஆஷரா, முஆஷரா என்று சொல்லி அந்த கபீஹ் அதே மாதிரி அந்த ஹசன் என்பதை மஸ்தரோட சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஹசனுன் ஃபி ஹையத்தில் இன்திலாக், கபீஹுன் ஃபி ஹையத்தில் முஆஷரதி நடந்து கொள்ளும் முறையிலே அவர் கெட்டவராகிவிட்டார் அப்படி என்ற கருத்துல பாவிக்கப்படும். அதாவது அந்த மஸ்தரோட அந்த சொல்லோட என்ன செய்யலாம்? அதனுடைய வஸ்ஃப நாங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும், வஸ்ஃப சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்திலாகத்துன் ஹசனுன் என்று வஸ்ஃப செஞ்சா வரும், அல்லது முதாஃபாக எங்களுக்கு சேர்த்துக் கொள்ளலாம், ஹசனுல் இன்திலாகா என்று சொல்லலாம். அதே மாதிரி ஹசனுல் இம்மா என்று ஃபிஅலத் என்ற சுலாசி மஸ்திஃபியையும் சில இடங்களில் ஷார்ஜாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபிஅலத் என்ற வஸனுக்கு சுலாசி மஸ்திஃபியையும் சேர்க்கப்பட்டு ஹசனுல் இம்மா அதாவது தலப்பாகை கட்டுவதில் அழகானவர் அப்படி என்று. ஹசனுல் ஹிம்ரா, ஹிமார், ஹசனத்துல் ஹிம்ரா ஹிமார் அணிவதில் அழகான பெண் அப்படி என்று சொல்லி சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அடிப்படையிலே 4 எழுத்து அதை விட மேற்பட்டதாக வந்தன்னு சொன்னால் என்ன செய்யப்படும்? ஜாயிதாக வந்தன்னு சொன்னாலும் அது ஒன்றோ அந்த ஹசன் கபீஹ் அந்த அந்த அதனுடைய வர்ணனையை இணைத்து அதோட முதாஃப் இலையாக சொல்லணும் மஸ்தரோட, அல்லது மஸ்தருக்கு பின்னால சிஃபத்தாக கொண்டு வந்து சொல்லப்படும். இப்படி பார்த்த மாதிரி ஹசனுல் இன்திலாகா முதாஃபா சொல்றேன்னு சொன்னால், அதே மாதிரி கபீஹுல் முஆஷரா என்று சொல்லப்படும். ஹுஸ்னுல் முதாக்கரா, ஹசனுல் முதாக்கரா என்று சொல்லப்படும். முதாக்கரா ஞாபகம் செய்வதில் அழகான முறை என்று சொல்லப்படும். அல்லது முதாக்கரத்துன் ஹசனா, அழகான முதாக்கரா அழகான ஞாபகம் செய்தல். இன்திலாகத்துன் ஹசனுன் ஹசனத்துன் முஆஷரத்துன் கபீஹா என்று சொல்லப்படும். அதிகமாக இவைகள் பாவிக்கப்படுறல் என்பதனால இங்க சொல்லப்படல. அதே போல பார்த்தோன்னு சொன்னா இஸ்மு தஃதீல பத்தியும் சொல்லணும் இந்த கிதாப்ல. ஏன்னா இஸ்மு தஃதீலும் எடுக்கிற முறை சர்ஃபோட சம்பந்தப்பட்டது தான். அதுல குறிப்பான சில விஷயங்களை நாங்க பார்ப்போம். இஸ்மு தஃதீல்னு சொன்ன என்னது? ஒரு விடயத்துல 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, ஆனா அதுல ஒருத்தர் வந்து அந்த சிஃபத்துல அதிகமானவர், அவர் இன்னொருத்தரை விட கூடையான சிஃபத் இருக்குது அவருக்கு என்பதை குறித்து காட்டுவதற்காக வேண்டி சொல்லப்படும். இஸ்மு முஸ்தக்கும் மினல் மஸ்தர் லித்தலாலத்தி அலா அன்ன ஷைஅன் இஷ்தரகா ஃபீ சிஃபத்தின்.
ஒரு சிஃபத்துல இரண்டு பேர் அல்லது இரண்டு விடயம் ஒன்று சேர்ந்து இருக்குது. ஆனா வஸாத அஹதுஹுமா அலல் ஆஹர் ஃபீ தில்க சிஃபா, அந்த சிஃபத்துல ஒருத்தர் இன்னொருத்தர் விட கூடுதல் விசேஷத்தன்மை உடையவர் என்பதை குறிப்பதற்காக வேண்டி சொல்லப்படும். அது என்ன வசனில் வரும்? அஃஅலு என்ற வசனில் தான் அதிகமாக வரும். அஃஅலு, அஅதம், அக்பர், அஹ்சன், அஜ்லசு, இஸ்மு தஃதீல், அஹ்சனு, அலமு மிக அறிந்தவர், மிக பெரியது, மிக சிறியது, அஸ்வார் என்று பாவிக்கப்படும். இப்ப இதுல 3 லஃப்துகள் இருக்குது. ஹம்சா இல்லாம இந்த அஃஅலு என்ற வஸன்ல இஸ்மு தஃதீலுக்கு தான் வருது. ஆனால் அது இஸ்மு தஃதீல்ல வரக்கூடிய அந்த ஹம்சா இல்லாம பாவிக்கப்பட்டிருக்குது அரபிகள் இடத்துல. அதுல அது என்ன சொல்? கைருன், ஷர்ருன், ஹப்புன் என்ற சொல் இல்லத்தாக்கி பாவிக்கப்பட்டிருக்குது. ஹதிஃபத் ஹம்ஸத்துஹா லிகஸ்ரத்தில் இஸ்திமா, அதிகமாக இதை இந்த சொல்ல பாவிக்கிறதுனால இஸ்மு தஃதீலுக்கும் இதே மாதிரி தான் சொல்லப்படும். ஹைரண்டா மிக சிறந்தது என்ற கருத்துல பாவிக்கப்படும். ஷர்ருன் மிக கெட்டது. அதே மாதிரி ஹப்பு, ஹப்புன் என்று சொல்லப்படும். அஹப்பு என்ற கருத்துல சொல்லப்படும். அதே மாதிரி அஹ்யர், அஷர் என்றும் அஃஅல் என்ற வசனுக்கு வச்சும் சொல்லப்படும், பாவிக்கப்பட்டிருக்கிறது. அஹப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தஃதீல் வருவதற்குரிய நிபந்தனைகள் பல இருக்குது. அதை இங்க சொல்லப்பட தேவையில்லை என்று நினைக்கிறேன். அதே மாதிரி இஸ்மு தஃதீல் சுலாசியிலிருந்து என்ன செய்யப்படும்? சுலாசி முஜர்ரதில் இருந்து எடுப்பதற்காக அஃஅல் என்ற வசனம் வரும். அப்ப இது இல்லாத சில நிபந்தனைகளும் இருக்கிறதா? அதோட அந்த நிபந்தனை இல்லாம வந்தால், அதே மாதிரி சுலாசி மஜ்து ஃபீஹி ருபாயான ஃபேத்கள் இருந்து எடுக்கிறேன்னு சொன்னால், அதை குறிக்கக்கூடிய அந்த விசேஷ தன்மையை, கூடுதல் சிஃபத்தை குறிக்கக்கூடிய லஃபுல்களை பாவிச்சு என்ன செய்யப்படும்? அந்த வினைச்சொல்லுடைய மஸ்தரையும் சேர்த்து சொல்லப்படும். என்ன அந்த கூடுதல் குறிக்கக்கூடியது? அக்ஸரு என்று பாவிக்கலாம். உதாரணமாக சுலாசி இல்லாத ஃபேத்கள் சொன்னா, உதாரணமாக தஃபஹம, தஃபஹுமன் அதனுடைய மஸ்தரை எடுத்து அக்ஸரு தஃபஹுமன் அதிகம் விளங்கக்கூடியவன் என்று சொல்வதற்கு என்ன சொல்ற? தஃபஹுமன் வஸன்ல சொல்றேன்னு சொன்னா அக்ஸரு தஃபஹுமன். தஆவுன், தஆவன யதஆவுன், தஆவுன் அக்பரு தஆவுனன் அதிகம் மிக உதவி செய்வதில் மிக பெரியவனாக இருக்கிறான். அதே மாதிரி தனஉம், தனஅம யதனஅமு அஅஸமு தனஉமன் அப்படி என்று சொல்லி சொல்லப்படும். அதே மாதிரி அஹக்கு, அன்ஃபஉ, அஷத், அஜ்தர், அضعف, அஹ்சன் போன்ற சிஃபத்துகளை எங்களுக்கு அதோட சேர்த்து கொள்ளலாம். இஸ்மு தஃதீல் குறிப்பதற்காக எந்த கருத்துல வருமோ அந்த கருத்தை எங்களுக்கு சேர்த்து கொள்ளலாம். அந்த மஸ்தர் அதுக்கு பின்னால தமீஸாக வரும். அக்ஸரு தஃபஹுமன், அக்பரு தஆவுனன். அதே மாதிரி சில ஃபியத்கள் இஸ்முல் ஃபாயில்லையே அது என்ன வரும்? அஃஅல் என்ற வஸன்ல வரும். உதாரணம் ஹமிரா இல அஹ்மர் என்று அதனுடைய இஸ்முல் ஃபாயில் வரும். அதுல எப்படி இஸ்மு தஃதீல் எடுக்கிறேன்னு சொன்னால், அதோடையும் இதே மாதிரி வரும். அதனுடைய மஸ்தரோட என்ன செய்யப்படும்? அதனுடைய சிஃபத் அங்க சேர்ந்து வரும். உதாரணமாக அல் வர்து அஷத்து ஹும்ரத்தன் மினல் இனப், இனபை விட அஷத்து ஹும்ரத்தன் கடும் சிவப்பு பூ, ரோசா பூ, அஷத்து ஹும்ரத்தன் அஹ்மர் என்று சொல்றாலே அதனுடைய இஸ்மு ஃபாயிலும் எப்படி வரும்? அஃஅல் என்ற வஸன்ல தான் வரும். அதனால அதை வேறு பிரிவதற்காகவே அஷத்து ஹும்ரத்தன் என்று சொல்லி வரும். அதே மாதிரி மஜ்ஹூலான ஃபியத்கள்ல மன்ஃபியான ஒரு விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி அதையும் சொல்வதா இருந்தா இதே மாதிரி சிஃபத்தை போட்டு அந்த வினைச்சொல்லையும் நாங்க பாவிக்கலாம். அல் ஆகிலு அஜ்தரு அல்லா யத்ருக ஸலா, ஆகில் புத்திசாலி, அஜ்தர் அவன் மிக தகுதியானவன், அல்லா யத்ருக ஸலா தொழுகையை விடாமல் இருப்பதற்கு மிக தகுதியானவன். இதெல்லாம் இஸ்மு தஃதீலுடைய வஸன்கள்ல ஒன்று. ஆனால் சுலாஸ் முஜர்ரதான சில ஃபியத்களும் சில இஸ்ம்களும் இதே மாதிரி பாவிக்கப்பட்டிருக்கிறது. அஃஅல் என்ற வஸன்ல பாவிக்கப்படாம இந்த சிஃபத்தோட சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஷாதாக சொல்லப்படும். எப்படி? அதாவது நேரடியாகவே இஸ்மு தஃதீல் எடுக்கக்கூடிய ஃபியல் தான், ஆனால் அப்படி எடுக்கப்படல. உதாரணமாக முஹம்மதுன் அக்ஸரு இல்மன், அலமு என்றும் சொல்லலாம், அக்ஸரு இல்மன் மின் ஸைத், ஸைதை விட அதிகம் அறிந்தவன், அலமு என்றும் சொல்லலாம், அக்ஸரு இல்மன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முஹம்மதுன் அலமு மின் ஸைத் என்று சொல்வதற்கு பகரமாக அக்ஸரு இல்மன் மின் ஸைத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல அஃஅலு என்ற வஸன் இருக்கிறது இஸ்மு தஃதீல்ல. அது முதக்கருக்கும் பாவிக்கப்படும், முஅன்னஸுக்கும் பாவிக்கப்படும், முஃப்ரத், தஸ்னியா, ஜம் எல்லாவற்றுக்கும் பாவிக்கப்படும். இது நஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபாயிதாக்காக என்று சொல்றேன். அஃஅலு என்ற வஸன்
இஸ்மு தஃபீல்ல முதக்கர் முஅன்னஸ் முஃப்ரத் தஸ்னியா ஜம் இது எல்லாவற்றுக்கும் பாவிக்கப்படும். எப்ப நக்கீராவாக வந்த நக்கீராவான சொல்லாக வந்தன்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் பாவிக்கப்படும். ஆனால் இது நக்கீரா இல்லாமல் மாரிஃபாவாக வந்தன்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி வரும். உதாரணமாக அலம் என்பதை பார்ப்போம். நாங்கள் அதுல முதக்கர் சொல்றேன்னு சொன்னா ஜைதுன் அலமு, ஹிந்துன் அலமு, ஜைதுன் வ அம்ருன் அலமு என்று சொல்லப்படும். அதே மாதிரி சொல்றேன்னு சொன்னா ஜம்முக்கு சொல்றேன்னு சொன்னா அப்துல்லாபு அலமு, அப்துல்லாபு அலமு என்று சொல்லப்படும். அப்ப இது நக்கீராவாக அஃஅலுன்ற வஸ்ன முதாஃப் இல்லாம அதே மாதிரி அலிஃப்லாமோட வராம பாவிச்சுன்னு சொன்னா சொல்லப்படும். அது இல்லாம தாரீஃப் மாரிஃபாவாக வந்தன்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி அது தஸ்னியாவாக முஅன்னஸாக முதக்கராக ஜம்மாக முஃப்ரதாக மாறும். ஜைதுனில் அலமு, ஜைதுனில் அலமு, ஹிந்துனில் உல்மா, அலமு உல்மா என்ற அதனுடைய இஸ்மு தஃபீல் முஅன்னஸ் வரும். ஹிந்துன் அல் உல்மா என்று வரும். அப்படி அலிஃப்லாமோட சேர்ந்து வரக்கூடிய எங்கெல்லாம் தஸ்னியாவாக ஜம்மாக முதக்கர் முஅன்னஸாக இவைகள் வந்திருக்குதோ அதையெல்லாம் எப்படி வந்திருக்கும்? அலிஃப்லாம் சேர்ந்து மாரிஃபாவாக தான் வந்திருக்கும். மாரிஃபா இல்லாம வரக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்படி வரும்? அவைகள் எல்லாமே அஃஅல் என்ற வஸன்ல மாத்திரம் தான் வரும். லேசான உதாரணம் பார்த்தோன்னு சொன்னா அலிஃப்லாம் இல்லாம வரதுக்கு உதாரணம் பாருங்க. ஹுவ அஃதலு மின்னி, ஹுவ அஃதலு மின்னி, வ ஹிய அஃதலு மின்க, ஹிய அஃதலு மின்க, ஹிய ஃபுத்லா என்று சொல்றல்ல. ஏன் அது தனியாக அலிஃப்லாம் இல்லாம வந்தன்னு சொன்னா வஹுமா அஃதலு மின்குமா, அந்த இரண்டு பேரும் உங்க ரெண்டு பேரை விட சிறந்தவர். அஃதலானி என்று தஸ்னியாவாக பாவிக்கப்பட மாட்டாது அலிஃப்லாம் இல்லாம வந்தன்னு சொன்னார். வஹும் அஃதலு மின்னா, வஹும் அஃதலு மின்னா, வஹுன்ன அஃதலு மின்குன்ன, அந்த பெண்கள் உங்களை விட சிறந்தவர்கள். அஃதலு என்று தான் பாவிக்கப்படும். உதாரணமா அலிஃப்லாமோட சேர்ந்து வந்து தாரிஃபாக வந்தன்னு சொன்னா எப்படி வரும்? ஹுவல் அஃதலு மின்னி, ஹுவல் அஃதலு, ஹுவல் அஃதலு, வஹியல் ஃபுத்லா, வஹியல் ஃபுத்லா, முஅன்னஸுக்கு ஃபுத்லா வரும். வஹுமா அல் அஃதலானி, வஹுமுல் அஃதலூன, அல்லதி வல் அஃபாதிலு, வஹுன்னல் ஃபுதலு வல் ஃபுத்லயாத் என்று அலிஃப்லாமோட சேர்ந்து வந்தன்னு சொன்னா அதனுடைய சீகா எல்லாமே வரும். அப்படி இல்லாம வந்தன்னு சொன்னா அஃஅல் வஸன்ல தான் எல்லா இடத்திலையும் பாவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் உஹர் என்ற சொல் மாத்திரம் குர்ஆன்ல பாவிக்கப்பட்டு ஹதீஸ்லயும் புலக்கத்திலையும் பாவிக்கப்படுது. அது அலிஃப்லாம் இல்லாமலும் எப்படி வரும்? அது உஹர் ஃபஅல் என்ற வஸன்ல சர்ஃப் சீகாவுடைய லஃப்ல்ல பாவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது இந்த சட்டங்கள்ல வராது என்று பல இமாம்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த சொல் மாத்திரம் அதுக்கு வித்தியாசமாக வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது இஸ்மு தஃதீல் எப்படி வரணும்? அது ஐயாமின் உஹர், ஐயாமுன் ஆஹர் அஃஅல் என்ற வஸன்ல தான் வரணும். ஆனா உஹர் என்று சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா அது கியாஸ் அரபிகட்ட புலக்கத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உஹர் என்று ஏன் கைர் முன்சரிஃபா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா மஅதூலத்துன் அன் இஸ்மி தஃதீல் முனிஅத் மின் அஸ்-ஸர்ஃப், அது இஸ்மு தஃதீல் இருந்து அது அதிலும் வஸ்ஃப் என்று வந்திருக்குது. அதே மாதிரி ஆஹர்ல இருந்து தஅதீல் அதிலாக வந்திருப்பதனால அது என்ன செய்யப்பட்டிருக்குது? உஹர் இஸ்மு தஃதீல் ஆஹர் என்பதிலிருந்து உஹர் தஅதீலாக மஅதூலாக வந்திருக்குது. அதில் அதனுடைய கைர் முன்சரிஃபுடைய காரணம் அதுவும் இருக்குது. அதே மாதிரி வஸ்ஃபாகவும் வந்திருக்கிறதுனால அது கைர் முன்சரிஃபாக பாவிக்கப்பட்டிருக்குது. இதன்படி வேறொன்றையும் கியாஸ் பிடிக்க முடியாது என்று சொல்லிக்கிறாங்க. அதாவது நக்கீராவாக வந்தன்னு சொன்னால் அலிஃப்லாம் இல்லாம வந்தன்னு சொன்னால் அஃஅல் என்ற வஸன்ல மாத்திரம் தான் வரணும். அதுதான் சட்டம். அப்படி இல்லாம வந்திருக்கிறது உஹர் என்ற சொல் மாத்திரம் தான் வந்திருக்கு. அலிஃப்லாம் இல்லாமலும் இஸ்மு தஃதீலுடைய சீகா முஅன்னஸ்ல வந்திருக்குது. அது வரக்கூடாது, இங்க மட்டும் வந்திருக்குது. அது கியாஸ் அலா கைருல் கியாஸ் என்று சொல்லி அரபிய நஹ்வியங்கள் சொல்றாங்க. அப்ப அலிஃப்லாம் சேர்ந்து வந்தன்னு சொன்னா மாத்திரம் தான் அதனுடைய சீகா எல்லாம் மாறி மாறி முஅன்னஸ் முதக்கர் தஸ்னியா ஜம்முக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும். இது முக்கியமான விடயம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் கிதாபுகளை வாசிக்கிறவங்க, அதே மாதிரி ஹதீஸ் குர்ஆன்களை பார்க்கிறவங்க, அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் சர்ஃப் பாடம் நடத்தக்கூடியவங்களா இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்?
இதில் சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வராமல் இருப்பதற்காகவே நான் இங்கே அதை ஞாபகப்படுத்தினேன். அதே மாதிரி கடைசியாக இன்னொரு விஷயம், ஃபியல்ல மஸ்தர் வரும், அதே மாதிரி மஸ்தர் மீமி என்ற ஒன்று வரும். அதுவும் மஃஅல் என்ற வசனில் வாரத்தினால நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அதில் சுலாசியான ஃபியல்கள் எல்லாத்துலேயுமே மஃஅல் என்ற வசனில் தான் வரும். முதாஅஃபான ஃபியல், அதே மாதிரி முஅத்தலுல் ஃபா கலிமா முஅத்தல் இல்லாத ஃபியல்கள் எல்லாமே மஃஅல் என்ற வசனில் தான் வரும். என்ன வரும்? மஸ்தர். ஆனால் மஸ்தர் மீமின்னு சொல்லப்படுது. அதனுடைய ஆரம்பத்தில் மீமுண்டு அதிகப்படுத்துறதுனால அப்ப அது இஸ்மு ஜமான் வல் மக்கானுக்கு ஒப்பானதாக இருக்கும். ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்தை நாங்க சொல்லணும். உதாரணமாக லஅப யல்அபு மல்அப், விளையாடுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. மஃப்தஹ், அதுல அதிகமாக சில இஸ்ம்கள், சில ஃபியல்கள், வினைச்சொல்கள் வந்து அதனுடைய மஸ்தர் மீமியாகத்தான் அதிகமாக வந்திருக்குது. உதாரணமாக மஜீஉன், ஜாஅ யஜீஉ, ஐன் கலிமா முஅத்தலாக வந்திருக்குது. மிசாலுல் முஅத்தல் லாமாக வந்துன்னு சொன்னா மர்தன், மம்ஷன், நடத்தல், மக்ஷன், பயப்படுதல் என்று சொல்லப்படும். முஅத்தல் ஐன் கலிமாவுக்கு முஅத்தல் மஃஅலுக்கு قال يقول مقال، مال يميل ممال، خاف يخاف مخافة مخافة، مفعلة தாவோட சேர்ந்து வந்திருக்குது. மஃஅலத்துன் என்ற வசன்ல வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் மஸ்தர் மீமின்னு சொல்லப்படும். ஆனா ஐன்கலிமா முஅத்தல்ல சில வேளை யா ஐயா இருந்துன்னு சொன்னா மஃஇல் என்ற வசன்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணம் மஈஷ். மஈஷன்னு சொன்னா என்ன? மஈஷத்தம் பங்கா, நெருக்கடியான வாழ்க்கை, வாழ்க்கை மஸ்தராக வந்திருக்கு, மஸ்தர் மீமி. அதே மஈப் என்று சொல்லப்படும். அதே மாதிரி தான் பெரும்பாலும் புழக்கத்தில் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஜாஅ யஜீஉடைய மஸ்தர் மஜீஉன், அதாவது மஃஇல் என்ற வசனில் பாதிக்கப்பட்டு ஐன்கலிமா முஅத்தல் என்பதனால மஃஇல் என்ற வசனில் வந்திருக்கிறது. அது சிலாக்களோட கவுல். முதாஃபான ஃபியல்கள் எந்த வசனில் வரும்? மஃஅல் என்றும் வரும், மஃஇல் என்றும் வரும். மஃபர்ருன், மஃபிர்ருன், மரத்துன், மரித்துன், மஃஅல் மஃஇல் என்ற வசனில் வரும். இஸ்முல் மகான் வல் ஜமானுக்கு மாற்றமாக இரண்டு வசனங்களையும் வரும். ஃபா கலிமா முஅத்தல்ல எப்படி வரும்? அது மஃஇல் என்ற வசனில் தான் வரும். இஸ்முல் ஜமான் வல் மகான் வார மாதிரி மௌஇத் என்ற வசனில் தான் வரும். இதிலேயும் முன்னால் சொன்ன மாதிரி வாவியா இருந்த மாத்திரம் மஃஇல் என்ற வசனில் வரும். யாயா இருந்தோம் சொன்னா மஃஅல் என்று சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லியும் வேற கவுல்கள் இருக்குது. அதே மாதிரி சுலாசி மஹ்ஸூஃபியா இருந்தேன்னு சொன்னா எப்படி இஸ்முல் ஜமான் வல் மக்கான் அதனுடைய இஸ்முல் மஃஊல் என்று எடுக்கப்படுமோ அதே மாதிரி இங்கேயும் மஸ்தர் மீமி வந்து எப்படி எடுக்கப்படும்? அதனுடைய இஸ்முல் ஜமான் வல் மக்கான் எடுக்கிற மாதிரி இஸ்முல் மஃஊல் இருந்து எடுக்கப்படும் சுலாசி மஹ்ஸூஃபியில. அப்ப உதாரணமாக அக்ரம முக்ரமுன், முக்ரம்னு சொன்னா எங்களுக்கு மூணு கருத்து கொடுக்கலாம். மூன்று கருத்தா? மூணு இல்ல 4 கருத்து கொடுக்கலாம். ஒன்று அக்ரமையிலிருந்து முக்ரமுன், சங்கை செய்யப்படக்கூடியவன் என்ற கருத்துல இஸ்முல் மஃஊல் கருத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி இஸ்முல் ஜமானா வச்சுன்னு சொன்னா முக்ரமுன், சங்கை செய்யும் இடம் என்ற கருத்தில் கொடுக்கலாம். முக்ரமுன் இஸ்முல் ஆல, இஸ்முல் ஜமானா வச்சுன்னு சொன்னா சங்கை செய்யப்படும் காலம், நேரம் என்று எங்களுக்கு சொல்லலாம். அதே மஸ்தர் மீமியாகவும் எங்களுக்கு சொல்லலாம். எப்படி? சங்கை செய்தல் என்ற கருத்திலையும் சொல்லலாம். அப்ப இது ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்களுக்கு கடைசியாக நான் இதை ஞாபகப்படுத்தினேன். அதோட ஃபியலோட சம்பந்தப்பட்டதான் முன்னால சொன்ன மாதிரி எப்படி சீகத்துல் முபாலகா வரும், அதையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். சிஃபத்துல் முஷப்பஹா வரும். இவைகள் எல்லாம் கட்டாயம் சரஃப் பாடம் நடத்தக்கூடியவங்க பஹஸ் பண்ணி அதை கட்டாயமாக ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். அதே மாதிரி மஸ்தர்ல இன்னொன்று வரும், மஸ்தர் என்று ஒன்று இருக்குது, இஸ்முல் மஸ்தர் என்ற ஒன்று இருக்குது. இவைகள் எல்லாம் நாங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவைகள் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். நான் என்னுடைய கிதாபில் சீகத்துல் முபாலகா, சிஃபத்துல் முஷப்பஹா, மஸ்தர் மீமி, இஸ்மு தஃலீலுடைய சட்டங்கள் எல்லாம் விரிவாக சொல்லி இருக்கிறேன். அதை பார்த்துக் கொள்ளலாம். இருக்கிறவங்க அதை பார்த்துக் கொள்ளலாம். இது எங்களுடைய கடைசி பாடம். இதோட ஜஞ்சானி கிதாபுடைய கடைசி முடிவுரை. இதோட ஜஞ்சானி கிதாப் முடியுது. அதில் கடைசியாக அப்துல் ரஷீத் மௌலவி ஹிந்தி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா சாதியா தஃப்தாசானி, சாதுத்தீன் தஃப்தாசானி அவங்களோட ஹாஷியா, ஜஞ்சானிக்குரிய ஹாஷியாவில் பல மாற்றங்கள் வளர்ந்திருக்கிறாங்க. அதாவது பிழையாக ஹரக்கத் வைக்கப்பட்டு அல்லது சொல்லுகளை பபுத் பண்ணப்பட்டு வந்திருக்கிறான். அவைகளில் நாங்கள் ஹாஷியாக்களை பார்க்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் கடைசியாக சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு இவைகள் முஅத்தலுடைய பாடங்களாக இருக்கலாம், முதாஃபுடைய பாடங்களாக இருக்கலாம், மஹ்மூஸுடைய பாடங்களாக இருக்கலாம்.
ஜஞ்சானி என்றாலே மாணவர்கள் என்ன செய்வாங்க, பயம் காட்டி வச்சிருக்கிறாங்க. மதரசால பொதுவாக மதரசாக்களில் ஜஞ்சானி என்றாலே பயப்படுவாங்க. அப்படி பயப்பட தேவையில்லை. லேசான பாடம் லேசாக விளங்கப்படுத்தினோம்னு சொன்னா மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. அதை விளங்குற முறையில் நாங்கள் லேசாக கொடுத்தோம்னு சொன்னா அவங்க விளங்கி கொள்வாங்க. முதலாவதாக அவங்கள பயத்தை நீக்கணும், கஷ்டம் இல்லாத பாடம். அதே மாதிரி வேற பாடங்கள் பலாகா மந்தி போன பாடங்களையும் கஷ்டமண்டு அவங்க ஆரம்பத்தில் கஷ்டமண்டு அவங்களோட மனசுக்கு உள்ளத்துக்கு எடுத்ததுனால அது அவங்களுக்கு படிக்கும் பொழுதும் லேசானதா இருக்கும். ஆனால் கஷ்டமாக்கப்பட்டு அவங்களுடைய சிந்தனையில் அது கஷ்டமாக்கப்பட்டு அது கஷ்டமாகவே மாறிவிடும். அதனால் அந்த விஷயங்களையும் நாங்கள் மிச்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி நாங்கள் உஸ்தாதாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வேற பாடங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், வேற பாடங்கள்லையும் எல்லாத்திலையும் இந்த ஷரஃப் உடைய விஷயங்கள் அதே மாதிரி நஹவுடைய விஷயங்கள் எங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கும். எல்லாத்திலையும் அரபால பாடம் நடந்தும் பொழுது இவைகள் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடிக்கடி ஒவ்வொரு சொல்லும் வரக்கொள்ள அதனுடைய சட்டம் என்னென்று கேட்கணும். அது எப்படி, அதனுடைய சீகா எப்படி வந்தது, அதனுடைய அமைப்பு வந்தது, அது ஆரம்ப கிளாஸ்ல மாத்திரம் இல்லை கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் எங்களுக்கு கேட்கலாம். அப்படி கேட்டா தான் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கும் தஹ்தீகாகும். அதே மாதிரி மாணவர்களுக்கும் அது கடைசி வரைக்கும் லேசாக அவங்களுக்கு இருக்கும். வெளியானது பின்னாலையும் அவங்களுக்கு அதை ஒரு சொல்ல எடுத்து அதனுடைய அடிப்படை என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு லேசாக இருக்கும். அப்படி இல்லாம நாங்க ஆரம்ப கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறது நிப்பாட்டிட்டோம்னு சொன்னா கடைசி கிளாஸ்ல சில மசாக்களை ஜஞ்சானிய தஹ்சீலுடைய எக்ஸாமுக்கு வச்சிருப்பாங்க. அவங்க அதுல கஷ்டப்பட்டு திருப்பி ஆரம்பத்துல இருந்து பாடத்தை பார்த்து கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லாம பாடம் நடத்தக்குள்ளே அது தஃப்சீர் பாடமாக இருக்கலாம், ஹதீஸ் பாடமாக இருக்கலாம், ஃபிக்ஹ் பாடமாக இருக்கலாம். எந்த பாடமாக இருந்தாலும் அவைகள்ல ஒவ்வொரு சொல்லும் வரும் பொழுதும் அதனுடைய சீகாவை அமைப்பை சர்ஃபை ஞாபகப்படுத்தி அதையும் மாணவர்கள்ட்ட கேட்டு நாங்கள் அவங்களை பழகி கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கும் தஹ்தீகாவும் அவங்களுக்கும் தஹ்தீகாவும் என்று கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன். இதுல ஏதாவது பிழைகள் சர்ஃபுடைய பாடங்கள்ல இருக்கலாம், அதே மாதிரி நடத்தினதுல இருக்கலாம், விளக்கத்தில இருக்கலாம், பிழைகள் தவறுகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பயமும் இல்லாமல் சுட்டி காட்டலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னு சொன்னால் இன்னின்ன விடயங்களை இன்னும் சேர்த்து கொள்ளலாம், அல்லது இந்த விடயங்கள் இந்த பாடத்தில் இந்த எங்களுடைய பர்னாமஜில் சேர்த்து கொள்ளலாம், இதை பற்றியும் குறிப்பிடுத்தி எங்களுக்கு சொல்லணும் என்று நீங்க முன்வைத்துன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அதையும் உங்களுக்கு விரும்பினு சொன்னா முன்வைக்கலாம். அதற்குரிய ஏற்பாடும் இன்ஷா அல்லாஹ் முஷ்ரிஃபுல் பர்னாமஜ் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அதனோட இந்த பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.